அன்பியும் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித மத்தியாஸ் திருத்தூதர் பணிகள் நூலில் இயேசுவின் விண்ணேற்புக்கு பிறகு யூதாஸ் காரியோத்தின் இடத்தை நிரப்ப ஒரு மனதாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். உமக்குரிய சீடர் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று மன்றாடினர். பேதுரு, இயேசு நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள கூடியிருக்கிறோம். திருத்தூதராக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய தகுதியை எடுத்துச் சொல்லுகிறார். இயேசுவோடு உடன் இருந்திருக்க வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பை கண்ணார கண்டிருக்க வேண்டும். ஒருவர் யோசேப் என்னும் பர்சபா, இரண்டாவது மத்தியாஸ். இறைவனிடம் வேண்டி சீட்டு குலுக்கி போடுகின்றனர். சீட்டு மத்தியாஸ் பெயருக்கு விழுந்தது. திருத்தூதர் அணியில் சேர்த்து கொள்ளப்பட்டார். மத்தியாஸ் ஒரு தையல்காரர் என்று சொல்லப்படுவதுண்டு. புனித கிளெமெண்ட் கூறுவார், புனித மத்தியாஸ் உடல் உறுத்தல்கள் அதிகமாக செய்வார் என்று. யூதேயா, எத்தியோப்பியா நாடெங்கும் சென்று மறைப்பணி ஆற்றுகிறார். எருசலேமில் கற்களால் அடிக்கப்பட்டும் தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியாக இறந்தார் என்று கூறப்படுகிறது. இவரது உடல் எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டது. பேரரசி ஹெலெனா அவர்களால் புனித மத்தியாசின் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு ஜெர்மனி நாட்டில் ட்ரேயர் நகரில் பழமை வாய்ந்த புனித மத்தியாஸ் துறவற மடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. புனித மத்தியாசை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.